வணக்கம். ரயில்வே புரொடக்ஷன் ஃபோர்ஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பிரீஃபா சொல்லிடுறேன். நம்மளுக்கான ஓப்பனிங் டேட் வந்து என்னன்னா 15th வந்து என்னன்னா ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து என்ன 14th மே வரைக்கும் இருக்கு சரிங்களா? ஸோ நமக்கு டேட் வந்து நல்லாவே இருக்கு. அதனால பார்த்து ஒன்ஸ் நீங்க எலிஜிபிளா இருந்தா வந்து அப்ளை பண்ணணும். இப்ப நான் அப்ளை பண்ணும்போது சில டவுட் ஆகும். இல்ல வந்து நம்ம ஏதாவது தப்பா அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மாடிஃபிகேஷன்ஸுமே சொல்லியிருக்காங்க சரிங்களா? 15 வந்து என்னன்னா மேல இருந்து 24 மே வரைக்கும் நம்மளால மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆனா பண்ணும்போது பே பண்ணணும் சரிங்களா? சரி ஓகே. இப்ப நம்மளுக்கான போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் வந்து என்னன்னா மொத்த போஸ்ட் வந்து 452 போஸ்ட் சரிங்களா? இது மேல் அண்ட் ஃபீமேல இன்க்ளூட் பண்ணி மொத்த போஸ்ட் டோட்டல். சரி இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் பாருங்களேன். 20ல இருந்து 28 இருக்குல்ல. இது ஏன் வந்து 28 அப்படின்னா நம்ம கோவிட்-19னால 3 வருஷம் வந்து என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க எல்லா பேருக்குமே சரிங்களா? நார்மலா எப்படி இருக்கும்னா 20ல இருந்து 25 தான் இருக்கும். கோவிட்னால 3 வருஷம் வந்து என்ன அப்படின்னா ரிலாக்சேஷன் மாதிரி கொடுத்துட்டு எல்லா கேட்டகரி பீப்புளுக்குமே வந்து 20ல இருந்து 28 தான் வந்து ஏஜ் சரிங்களா? சரி இப்ப நான் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கான வந்து என்ன எக்ஸாம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன் பார்த்தலாம். சரி இதுல என்ன பாருங்களேன் நம்மளுக்கான ஏஜ் லிமிட் நான் சொன்ன மாதிரி வந்து நார்மல் எப்போதும் இருக்கிறது 20ல இருந்து 25. ஆனா நம்ம கோவிட்னால வந்து 20ல இருந்து 28 வரைக்கும் இருக்காங்க. அதோட சேர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன எஸ்சி எஸ்டியா இருக்கலாம், அல்ல ஓபிசி கேட்டகரியில இருக்கலாம், இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேண்டிடேட் வந்துன்னா ஹூ விடோட் ஆர் டிவோர்ஸ்ட் வந்து ஜுடிஷியலி வந்துன்னா செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் அண்ட் நாட் ரீமேரிட் இவங்களா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது 20ல இருந்து 28ஓட சேர்த்து நம்ம எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தோம்னா 5 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. ஓபிசி கேட்டகரி இருந்தா 3 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் சரிங்களா? சோ இதுதான் வந்து என்னன்னா அந்த ரிலாக்ஸேஷன். நார்மல் நீங்க யூஆர் கேட்டகரி இருந்தீங்கன்னா 20ல இருந்து 28 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க அந்த ஏஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் பார்த்துட்டு எலிஜிபிளா இருந்தா அந்த அப்ளை பண்ணணும் சரிங்களா? சரி இதுல டேட்டா பொறுத்துமே தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப ஏஜ் குரூப் 20ல இருந்து 28 யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 1996ல இருந்து வந்துன்னா இந்த டேட் இருக்கு பாத்தீங்களா? சோ இதுல மேல இருந்தா மட்டும்தான் வந்து என்ன நம்ம எலிஜிபிளா இருப்போம். இப்போ ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயர்ல வந்து என்னன்னா 1993ல இருந்து வந்து என்னன்னா அதுதான் வந்து நான் அப்பர் ஏஜ் லிமிட்டா வச்சிருக்கேன். எஸ்சி எஸ்டில வந்து 1991. இப்ப லோவர் அதாவது நீங்க வந்து 2004 அந்த ஏஜ் வரைக்கும் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கமே வந்து என்ன மேக்ஸிமம் 2004 வரைக்கும் இருக்கலாம். அப்ப என்னன்னா 1991ல இருந்து 2004 வரைக்கும் வந்து மொத்தமா இருக்கு சரிங்களா? எஸ்சி எஸ்டினா இது இருக்கும். ஓபிசினா 93ல இருந்து வரும். யூஆர் இடபிள்யூஎஸ் அப்படின்னா 96ல இருந்து வரும். இது நீங்க பாத்துக்கணும் சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க கிராஜுவேட் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அவ்வளவுதான். சரி இப்ப எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு இப்ப எல்லா கேண்டிடேட் அதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்ப நீங்க எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் மைனாரிட்டிஸ் ஆர் வந்து என்னன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸா இருந்தா 250 ரூபா நம்ம பே பண்ணணும். பட் இந்த 250 ரூபா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதும் போது வந்துன்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா? பட் அதர் கேட்டகரி இருப்போம்ல இப்போ யூஆர் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிலாம் எவ்வளவுனா 500 நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுல 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் வந்து 400 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க சரிங்களா? இது வெரி வெரி வந்து இம்பார்ட்டன்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி அடுத்து இதுல மைனாரிட்டி வந்து சம்டைம்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா இதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கேன். இதை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரி அடுத்து இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அதுதான் வந்து என்னன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸா இருக்கும். என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அது நீங்க கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி அண்ட் பிசிக்கல் வந்து என்ன மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 3 லெவல் தான். ஆனா எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் மட்டும் தான் நம்ம எழுத வேண்டியது இருக்கும் சரிங்களா? இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன இருக்கும் அப்படின்னா 90 மினிட்ஸ் அதாவது ஒரே எக்ஸாம் தானே 90 மினிட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு டோட்டல் கொஸ்டின் வந்து 120 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்ன 1 மார்க் இருக்கும். நீங்க தப்பா பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1/3 வந்து நெகட்டிவ் ஆகும். 1/3 அப்படின்னா 0. வந்து என்னன்னா 33 மார்க் வந்து என்னன்னா நெகட்டிவ்ல எடுத்துக்கிறாங்க சரிங்களா? இது வந்து தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இப்ப மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிமம் தான். ஆனா இது வந்து மேக்ஸிமம் கிடையாது. நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு வேணா எடுக்கலாம். மினிமம் இது எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் சரிங்களா? சரி அடுத்து இப்ப சிலபஸ் நான் வந்து என்னன்னா 120 கொஸ்டின் இருக்குல்ல இந்த 120 கொஸ்டின் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பாங்கன்னா அர்த்தமேட்டிக்ல வந்து 35 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்ல வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல வந்து 50 கொஸ்டின் இருக்கும். இதுல ஒரு என்ன சேஞ்ச்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ்க்கு இந்த வருஷம் வந்து நிறையவே வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் டாபிக்கா இருக்கிற வந்து பாலிட்டி எக்கானமி இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரொம்ப கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி 50 கொஸ்டின் அப்ராக்சிமேட்லி ஒரு 45 கொஸ்டினாவது நம்ம வந்து அடிக்கிற மாதிரி பார்க்கணும் சொன்னேன். அர்த்தமெட்டிக் ரீசனிங் ரெண்டுமே நல்ல ஸ்கோரிங் 35 இதுல ஒரு 35 70 கொஸ்டின் தான் எனக்கு தெரிஞ்சு 65 கொஸ்டின் நீங்க வந்து என்ன அடிச்சிடணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து ஈஸியா இருக்கும். ரொம்ப வந்து டஃபாவே இருக்காது. ஆனா அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா? சரி இப்ப அந்த கரண்ட் அஃபேர் வரும்போது என்னன்னா நம்மளோட சேனல்லே நான் வந்து என்னன்னா ஃப்ரம் த செப்டம்பர் டு
பிப்ரவரி வரைக்குமே வந்துன்னா ஒவ்வொரு செக்ஷனா ஒவ்வொரு சாப்டர் வைஸா வந்து கரண்ட் அஃபேர் வந்து நான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ அடுத்து பிசிக்கல் வந்து எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் நீங்க மேலுக்கு வந்து இது போன அப்படின்னா 1600 மீட்டர் வந்து ரன் பண்ண வேண்டியது இருக்கும். எவ்வளவு டைம்னா 6 minutes 30 seconds. இது ரொம்பவே வந்து ஈஸி நினைக்காதீங்க. ஒன் ஆஃப் த வந்து டஃபஸ்ட், சரிங்களா? ஸோ நீங்க கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா எவ்ரிடே வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1600 மீட்டர் ஈஸியா வந்து 6 நிமிஷத்துக்குள்ள ஓட முடியாது. ஸோ அதனால தான் சொல்றேன். இதே இது சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 800 மீட்டர் வந்து 4 minutes ஓட வேண்டியது. இப்போ லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் ரெண்டு பேருக்குமே இருக்கும், சரிங்களா? மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கும். நம்ம இப்ப நீங்க இந்த பிசிக்கல் வந்து என்னன்னா எஃபிஷியன்சி டெஸ்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களோட வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்டே பார்ப்பாங்க. அதுல கேட்டகரி பொறுத்தவரைக்கும் யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிஸ்னா நீங்க ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துருக்கீங்க, ஜஸ்ட் எவ்வளவு இருக்கணும், எக்ஸ்பேண்டட் அன்எக்ஸ்பேண்டட்ல இருக்கணும், சரிங்களா? மேல் ஃபீமேல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்ஸ் வந்து என்னன்னா ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கங்க எவ்வளவு ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா. அடுத்து என்னன்னா 1600 மீட்டர் அண்ட் 800 மீட்டர் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஒன் சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இருக்குல்ல, இதுக்கு வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த 3 சான்ஸ்ல நீங்க வந்து இது பண்ணணும், சரிங்களா? சாரி, 2 சான்ஸ் கொடுப்பாங்க. 3 சான்ஸ் கிடையாது, 2 சான்ஸ் தான் கொடுப்பாங்க. பாத்துக்கங்க. சரி, அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்களேன் 1600 ஆர் 800 மீட்டர் மேல் அண்ட் ஃபீமேல் இது ஓடுனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன இதுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டியா வந்து இருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? அடுத்து நீங்க அந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி பிளஸ் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் ரெண்டுமே வந்து குவாலிஃபைங் நேச்சர், அதாவது இதுக்கு எதுவும் ஒரு மார்க் வந்து என்ன ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து ஓடி முடிச்சிட்டீங்க, டைமுக்குள்ள ஓடி முடிச்சுனா ஓகே. அதோட டேரக்டா என்னன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து போற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுக்கப்புறம் என்னன்னா உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்து என்ன செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் எல்லாமே எலிஜிபிளா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? சரி, இவ்வளவுதான். இதுதான் இந்த இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே நம்ம எலிஜிபிளா இருக்கோமா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் ரெடியா இருந்தா அப்படின்னா டேரக்டா வந்து என்ன இதை அப்ளை பண்ணிருங்க, சரிங்களா? இன் கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்றது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நான் எப்படி அப்ளை பண்றதுக்கான வீடியோ வந்து என்ன அப்கமிங் டேஸ்ல கொடுப்பேன். அதை பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லிடுறேன். மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனா மாடிஃபை பண்ணும்போது 250 ரூபா நீங்க பே பண்ணணும், சரிங்களா? அதனால சில பேர் ஒரி பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன டவுட் வந்து பண்ணிட்டேன், ஸோ அது வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட அப்ளிகேஷனை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனா சில இதை வந்து மாடிஃபை பண்ண முடியும். உங்க நேம் எல்லாம் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. உங்களோட அப்பா நேம் இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அதுல தான் ரொம்ப வந்து கான்சியஸா இருந்து நீங்க அப்ளை பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து என்ன இம்பார்ட்டன்ட் பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா, ஸோ மொத்த வேகன்சிஸ் வந்து நீங்க கீழே கொடுத்துருந்தாங்க. நீங்க அதையுமே பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து கிராஜுவேட் மட்டும் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு நான் வேகன்சி வந்து பைஃப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயில் கேட்டகரிக்கு வந்து 384 வேகன்சிஸ் இருக்கு. ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து 68 வேகன்சி இருக்கு, சரிங்களா? இதை ஓபிசி பொறுத்தவரைக்கும் 104 இருக்கு. நீங்க ஒன்னுமே செக் பண்ணி பார்த்துங்க. டோட்டல் வேகன்சி தான் வந்து மேல பொறுத்தளவுக்கு வந்து 300 பிளஸ் வந்து 384 வேகன்சி, ஃபீமேல் பொறுத்தவரைக்கும் 68 வேகன்சி இருக்கு, சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். இது வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து என்னன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண பாக்குறேன். ஸோ இந்த நோட்டிபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.